ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்பிஎம்ஆர்எஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோயில் ஸ்டைலில் ஒரு தயிர் சாதம் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு செய்ய போகிறோம். சைட் டிஷ் வேணாம்னு நினச்சிங்கன்னா வெறும் ப்ளைனாகவே தயிர் சாதத்தோடு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் போட்டு மாதுளம்பழம் தூவி நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணி பசங்களுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம நார்மலாக வந்து எப்போவுமே வெரைட்டி ரைஸ் செய்யும்போது புளி சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம், அந்த மாதிரி கீரை சாதம், வெண்டைக்காய் சாதம் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம். சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை, இல்லை பீரியட்ஸ் டைம்லனா இந்த மாதிரி டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ் ரெடி பண்ணிடலாம் அந்த சாதத்தை. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, பச்சை மிளகா 1, காஞ்ச மிளகா 2, கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள். கறிவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரொம்ப வந்து வாசனையாக இருக்கும். காஞ்ச மிளகா, பச்சை மிளகா போட்டாலும் நல்லா ஃப்ளேவர் வரும். ஸோ கோயிலில் கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற அந்த தயிர் சாதம் போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். எல்லாமே பொரிஞ்சு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 300 ml நான் எடுத்திருக்கேன். நான் வந்து இங்கே 2 பேருக்கு சாப்பாடு கட்டுறேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா 300 பால் எடுத்திருக்கேன். நீங்கள் 4 பேருக்கு செய்யறதா அப்படி டபுள் ஆக்கிடுங்க. அந்த பால் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி குக்கரில் ஒரு அழகு அரிசி 3 மடங்கு தண்ணி வச்சு குழைய வந்து நல்லா இந்த மாதிரி சாதத்தை வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசியே எடுத்துக்கலாம். ஒரு ஆழாக்குக்கு 1 மடங்கு அரிசிக்கு 3 மடங்கு தண்ணி வச்சு உப்பு போட்டு நம்ம வேக வச்சு இந்த மாதிரி குழைய எடுத்துக்கணும். நல்லா கரண்டி வச்சு குழம்பு கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிய பண்ணிவிட்டு குழன்னு நம்ம கெட்டியான தயிர் ஒரு 200 ml ஊற்றிக்கலாம். ஊற்றி எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சாதமும் தயிரும் நல்லா பிளெண்டான பிறகு நம்ம பாலை ஊற்றிடலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. தயிர், சாதம், உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம தாளித்து வச்சுருக்க அந்த பால் வந்து எடுத்து இதில் ஒன்றா ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நம்ம எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம தாளித்து விட்ட அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாமே சூப்பராக வாசனையாக இருக்கும். நம்ம இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போதே கோயிலில் செய்கிற அதே டேஸ்ட்டில் வரும். கொஞ்சமாக துருவிய இஞ்சி போட்டுக்கலாம். தாளிக்கும் போது இஞ்சி போட்டால் கசக்கும். அதனால் இந்த மாதிரி சாதம், தயிர், பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம இஞ்சியை துருவி போட்டுக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி வேணாம் நினைக்கிறவங்க போட வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு இஞ்சி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம கூட்டு பதத்தில் செமி சாலிடில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் குழந்தைங்க மத்தியானம் சாப்பிடும்போது கொஞ்சம் கெட்டிமாகும். நம்ம கொடுக்கும்போதே கெட்டிமாக டைட்டாக வந்து கட்டியாக கொடுத்துட்டோம்னா மதியம் சாப்பிடும்போது இன்னும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு நல்லா இறுகிடும். அதனால் இந்த மாதிரி தளன்னு இருக்கணும். கொஞ்சம் சூடாக இருக்குது, மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறிட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டிமாக வந்திருக்கும். பாருங்கள், இப்போ நான் செஞ்சு காட்டுறேன், கரண்டி விட்டு கலரே காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம டிஃபன் பாக்ஸில் வந்து தேவையான அளவு குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சிடலாம். இது வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை இது கூட வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் தூவியும் சாப்பிட்லாம். கேரட்டு மாங்காவும் போட்டு துருவியும் சாப்பிட்லாம். கேரட்டு, மாங்காய், மாதுளம்பழம் போடலைன்னா ப்ளைனாக தயிர் சாதம் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி ஒரு சேப்பங்கிழங்கு சைடிஷாக வச்சுக்கலாம். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் இடித்து போடணும். 2மே சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுட்டு பழுத்த தக்காளி 2 வந்து போட்டுடணும். போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு சுருள தக்காளி வந்து பார்த்திங்கன்னா தோல் மாதிரி சுருங்கி வதங்கிடணும். நல்லா அது பாருங்கள் எப்படி வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி சுருளாக வதங்கினா தான் இந்த சேப்பங்கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இங்கே 1/4 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். அதனால் 1 ஸ்பூன் கோபுரமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 200 ml தண்ணி ஊற்றிடலாம். அந்த வெங்காயம் தக்காளி முழுகிற அளவுக்கு நல்லா ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் வந்து நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா ட்ரை ஆகிடும், தக்காளி தொக்கு மாதிரி. நம்ம வெங்காயம் போட்டு சேர்த்து நார்மலாக நம்ம அம்மா வீட்டில் செய்கிற அதே டேஸ்ட்டு அதே ஃப்ளேவராக தான் இருக்கும். நம்ம வேக வச்சு உரித்து தோல் எடுத்த சேப்பங்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆன பிறகு தொக்கில் இது போட்டு நம்ம மொத்தமாக கிளறி விட்டுற வேண்டியது தான். கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.